ஹலோ. ரம உப்பு போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம். நீங்கள் மருந்துகளை பயன்படுத்துகிறீர்களா? வளர்ந்து வரும் நிலவின் கீழ் பறிக்கப்பட்ட சில மூலிகைகள் தேவைப்பட்டால் பயன்படுகின்றன. உடலில் ஆரோக்கியத்தை நல்ல நிலையில் வைக்கும் இந்த ஆரம்ப வேலையை செய்ய 4 வகையான பயிற்சிகள் அல்லது முறைகள் உள்ளன. முதலில், நரம்புகள் அமைதி அடைவதற்காக ஓய்வெடுக்கும் கலையை கற்றுக்கொள்கிறோம். அதற்கு 4 பொருத்தமான பயிற்சிகள் உள்ளன. ஆரோக்கியமான விலங்குகளின் இயற்கையான நீட்சியிலிருந்து நகல் எடுக்கப்பட்ட பயிற்சிகளான நீட்சிகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக, பல்வேறு முறைகள் மூலம் உடலை முழுமையாக சுத்தம் செய்கிறோம். இது உங்களுக்கு மிகவும் ஆர்வமாக தோன்றலாம், ஆனால் அவற்றின் விளைவு உண்மையில் சிறந்தது. கடைசியாக, நாங்கள் கலையை படிக்கிறோம். சுவாசம் மற்றும் அதன் கட்டுப்பாடு. சில பயிற்சிகளின் செயல் விளக்கத்தை பெற நான் ஆசைப்படுகிறேன். இப்போது நான் உங்களுக்கு காண்பிக்கும் எந்த இருண்ட ரகசியமும் இல்லை, பிரம்மா சொல்கிறார். புன்னகைக்கிறார். ஓய்வெடுக்கும் கலையுடன் தொடங்குவோம். இந்த விஷயத்தை நாம் பூனையிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். எங்கள் எஜமானர் தனது மாணவர்களின் வட்டத்தில் ஒரு பூனையை வைத்து அந்த விலங்கு எவ்வளவு அழகாக மாறுகிறது என்பதை கவனிக்க வைக்கிறார். மதிய வெப்பம் அதை தூங்க செல்லும்போது கவனமாக கவனிக்கும்படி அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். அதற்கு பிறகு அது எலியை பிடிக்கும் போது எப்படி அது நிற்கிறது, எப்படி அது வேலை செய்கிறது என்று கவனமாக பார்க்கும்படி சொல்கிறார். பூனை ஒரு அழகான வழியை நமக்கு காட்டுகிறது. ஓய்வு எப்படி எடுப்பது என்றும், நமது ஆரோக்கியத்தை மற்றும் சத்தை எப்படி பாதுகாப்பது என்றும். நீங்கள் நினைத்திருக்கலாம், எப்படி ஓய்வெடுப்பது என்பது எனக்கு தெரியும் என்று. ஆனால் உங்களுக்கு உண்மையில் அது தெரியாது. ஒரு நாற்காலியில் கொஞ்ச நேரம் உட்காருவீர்கள். பிறகு அங்கட்டும் இங்கட்டும் அசைவீர்கள். கையும் காலும் ஒரு இடத்தில் இருக்காது. அதன் பிறகு நாற்காலியை விட்டு எழுந்து மற்ற வேலைகளை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் மூளை ஏதாவது ஒன்று நினைத்து கொண்டே இருக்கும். அதற்கு அமைதி இல்லை. அதனால் மூளை சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். இது இன்னும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கான வழி அல்லவா? இது எனக்கு ஒருபோதும் தோன்றவில்லையே என்று நான் சொல்கிறேன். விலங்குகளுக்கு தங்களை தாங்களே ஓய்வெடுப்பது எப்படி என்று தெரியும். ஆனால் பல ஆண்களுக்கு இந்த அறிவு இல்லை. இதற்கு காரணம், விலங்குகள் உள்ளுணர்வுகளால் வழிநடத்தப்படுகின்றன. இது இயற்கையின் குரல். மனிதர்கள் தங்கள் எண்ணங்களால் வழிநடத்தப்படுகிறார்கள். மேலும் ஆண்களுக்கு அவர்களின் மூளையின் மீது அதிக கட்டுப்பாடு இல்லாததால் அவற்றின் நரம்புகள் மற்றும் உடல்கள் பாதிக்கப்படுவதால் அவர்களுக்கு உண்மையான ஓய்வு இல்லை. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஓரியண்டல் அமர்வதை தவிர வேறொன்றுமில்லை. உங்கள் வடக்கு நாடுகளில் உள்ள குளிர் அறைகளில் நாற்காலிகள் உண்மையில் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் யோகாவுக்கு உங்களை தயார்படுத்தும் பயிற்சிகளின் போது அவை இல்லாமல் செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் உட்காரும் முறை மிகவும் அமைதியானது.
வேலை செய்த பிறகு அல்லது நடந்த பிறகு அது முழு உடலுக்கும் அமைதியை தருகிறது. நீங்கள் ஒரு பாயை பயன்படுத்தலாம். உங்கள் ரூமில் உள்ள செவருக்கு பக்கத்தில் உட்காரலாம். முதுகை அதன் மீது சாய்ந்து கொள்ளலாம். அல்லது நடுவில் ரூமில் ஒரு நாற்காலியை போட்டு அதில் அமர்ந்து நன்றாக சாய்ந்து கொண்டு கால்களை உள்ளே கிராஸ் லெக் என்று சொல்லும் அளவு செய்து கொண்டு உட்கார்ந்திருக்கலாம். அப்போது நீங்கள் இறுக்கமடைய கூடாது. உலக சுமைகள் மற்றும் விவரங்களில் இருந்து உங்கள் எண்ணங்களை விலக்கிக் கொள்வீர்கள் என்று நீங்கள் உங்களுக்கு சத்தியம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். உங்கள் முதல் பயிற்சி உட்காருவது மற்றும் உடலை ஒரே நிலையில் வைத்துக்கொள்வது. வேற எந்த எண்ணமும் வைத்துக்கொள்ளாமல் ஒரு அழகான படம் அல்லது ஒரு பூவை வைத்துக்கொண்டு அதை பார்த்து கொண்டு இருப்பது. அதன் மீது உங்கள் மனதை செலுத்துங்கள். நான் இந்த எளிய நாற்காலியை விட்டு கீழே இறங்கி பிரம்மாவை எதிர்கொண்டு அவர் இப்போது விவரித்த பயிற்சியை மனதில் வைத்துக்கொண்டு தரையில் உட்கார்ந்தேன். ஒரு பழைய கால தையல்காரன் தன் வேலையில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கும் நிலை. ஆமாம், நீங்கள் அதை எளிதாக செய்கிறீர்கள். ஆனால் மற்ற ஐரோப்பியர்கள் அதை வசதியாக நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அதை பழக்கப்படுத்தவில்லை. உங்களிடம் ஒரு குறை உள்ளது. உங்கள் முதுகெலும்பை நிமிர்த்து நேராக இருக்க வேண்டும், வளைந்து அல்ல. இன்னொரு பயிற்சியை காண்பிக்கிறேன். அடுத்த பகுதியில் தொடரும். நன்றி, வணக்கம். ரமா போட்டு